துதிக்க ஜெபிக்க கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஆரம்பத்து முடிவு வரைக்கும் இருந்து வழிநடத்துங்க. தேவ ஆவியானவர் ஆசீர்வாதம் கிடையாத பிள்ளைகளை மாலை ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாட்கள்ல சூழ்நிலைகள் முன்ன பின்ன இருந்தாலும் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி ஓடி வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் பேசின ஒரு சில காரியங்களை நீங்கள் தியானிங்க, அது கட்டாயம் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைய நாட்களில் ஒரு சில காரியங்கள் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தா, நிறைய நேரங்களில் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம், அநேக காரியங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வோம், ஒரு பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் செல்வோம். என்னங்க, ஒரு திட்டம் தீட்டி அது ஒரு சிலர் டூர் போகிறதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க, ஒரு சிலர் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க, இல்லை வேற எங்கேயாவது போகணும்னா எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கு இல்லையா? எதிர்பாராமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது எதிர்பாராத விஷயங்கள் சந்தோஷமா நடக்கிறத காட்டிலும் அநேக நேரங்களில் துக்கமான விஷயங்கள் தான் எதிர்பாராமல் நடக்குது. இந்த எதிர்பார்த்து திட்டமிடுகிற விஷயங்கள்லாம் மேக்சிமம் ஒரு நல்ல பிளானாக தான் இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்ம திட்டமிட முடியாது இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. நான் பிளான் பண்ணலாமா, நான் செய்யலாமான்னா நம்ம திட்டமிடுறதை காட்டிலும் கர்த்தருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதா நம்ம வாழ்க்கையில சிறந்தது. நம்ம சும்மா பிளான் பண்ணலாம், அங்க பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி, ஆனா நம்மளுடைய பிளான் நிறைய நேரங்களில் அது செயல்படாது. செயல்பட்டுச்சுனால அது பிரச்சனைக்குரியதா மாறிடும். அதனால கர்த்தர் நிறைய நேரங்களில் அவர் நம்ம வாழ்க்கையில செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்போ அந்த 2வது வரி வாசிங்க. 2வது வரியில ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு பாருங்க. அது என்னது? வாசிங்க பார்க்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த போது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு வெயிட் பண்றதே பிடிக்காது. எப்படிங்க? சாதாரண பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்களோட பேச மாட்டாங்க. நிறைய பேருக்கு வெயிட் பண்றது பிடிக்கிறது இல்ல. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அவங்களுக்கு பாஸ்டர் வர்றதுக்கே அவங்களால பொறுக்க முடியல. எப்படிங்க? 10 மணிக்கு வந்தாருன்னா நேரம் மெசேஜ் முடிச்சுட்டு கிளம்பி போயிருக்கலாம். அவர் 10:30 மணிக்கு வர்றாரு, ஆனா நான் 10:45 வரைக்கும் தான் உட்கார் பண்ணி எந்திரிச்சு போறேன். அப்படி ஒரு சில குரூப்ல இருக்கிறாங்க. எப்படிங்க? நான் இதுக்கு மேல உட்கார மாட்டேன், பாஸ்ட் எத்தனை மணிக்கு வேணா வரட்டும், எத்தனை மணிக்கு வேணா செய்தி கொடுக்கட்டும், என்னோட டைம் காலையில 9 மணில இருந்து 10:45, அதுக்கு மேல நான் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, போறக்கு ரெடி ஆயிடுவாங்க. பஸ் எனக்கு 11 மணிக்கு பஸ், எனக்கு அந்த கல்யாணத்துக்கு போகணும், அதனால நான் என்ன பண்ணுவேன், இங்கிருந்து 10:45 போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப என்ன நடக்குது, எங்களை கூட்டிட்டு வந்த பாஸ்டர் என்ன ஆனாருன்னு தெரியல, ரொம்ப லேட் ஆகுது, தாமதமாகுது. அதனால எனக்கா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கடவுளையே உண்டு பண்ற பவர் யார்கிட்ட இருந்திருக்குது பாருங்க, மனுஷங்கிட்ட இருக்குது. அப்புறம் எப்படி கடவுள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம். அவர் நம்மளை உருவாக்குனாருங்கிறத மறந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடவுளை என்ன பண்ணலாம், நம்ம இன்னைக்கு ஒரு டிசைன் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகா கைட்டா சிவப்பா, இந்த பாஸ்டர் ரொம்ப கருப்பா இருக்கிறாரு, அந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்காது, இப்ப என்ன பண்ணுறேன், எனக்கு கலரா ஒரு பாஸ்டர் உருவாக்கிக்கிறேன். இப்ப என்ன நடக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பிடிச்ச மாதிரி ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண, அவர்களுக்கு தெய்வமே கிடைக்கல, அவர்கள் என்ன தெய்வத்தை உண்டு பண்றாங்க தெரியல, ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. இது இவர்களா புதிதா உருவாக்கல, பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக தெய்வங்கள்ல கன்றுக்குட்டியும் ஒரு தெய்வம். அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வத்தை, பழக்கமான தெய்வத்தை, தனக்கு பார்த்த தெய்வத்தை உருவாக்குறாங்க. இல்லையா? நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் நமக்கு பழக்கமானது, தெரிஞ்சது, பிடிச்சது, அதையவே நம்ம வழிபட ஆரம்பிக்கிறோம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் எனக்கு தெரியும்னு நீங்க பிடிச்ச ரோட்டையவே நீங்க பிடிக்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய ரூட் அது கிடையாது. அவர் ஒளியானவர், அவருக்கு உருவமும் கிடையாது, அவருக்கு வந்துட்டு என்னங்க ஒரு சொரூபமும் கிடையாது. ஆனா நமக்கு தெரிஞ்ச மாதிரி கடவுளை உருவாக்க நினைக்கிறோம். இல்லையா? காரணம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படிங்க? கர்த்தரை பார்ப்பது கூட நம்மளால பொறுமை இல்லை. கர்த்தர் வர்றாரு, அவருடைய வார்த்தை எடுத்துட்டு மோசே வர்றாரு, ஆனா தாமதித்ததுனால அவர்கள் ஒரு சிலையை உருவாக்கி அதை கடவுளா வழிபடணும்னு விரும்புறாங்க. 4வது வசனம் வாசிங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப கடவுளுடைய நிலைமையே பாவமாய் போச்சு. எப்படிங்க? நம்மளே கடவுள் காப்பாத்துவார்னு பார்த்தா நம்மளாம் சேர்ந்து கடவுளை இவங்க காப்பாத்துறாங்களா? எப்படிங்க?
கடவுளை காணா, மோசேவை காணான்னு சொல்லி ஒரு சிலையை உருவாக்கி அதுதான் கடவுள்னு ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அல்லேலூயா. ஏசாயாவில் ஒரு அதிகாரம் நிறைய சொல்லப்படுகிறது. அந்த வசனங்களை வாசிங்கன்னா தெரியும். ஒரு தட்டான் என்ன பண்றான், ஒரு கல் எடுக்கிறான், அதை வெட்டுறான், அதை சிற்பமா மாத்துறான். ஒரு விறகு எடுக்கிறாங்க, அதை என்ன பண்றாங்க, செதுக்கி ஒரு சிற்பமா இது பண்றான். அதுலயே ஒரு பொருளை உண்டு பண்ணி தனக்கு வீட்டுக்கு பயன்படுற ஒரு பொருளா மாத்துறான். அதுல விறக, அதே சிலை செஞ்ச அதே விறக அடுப்புல வச்சு அதை என்ன பண்றான்னா அப்பம் சுட்டு சாப்பிட்றானா. ஒரே விறகு கடவுளா செயல்படுது, வீட்டுல பயன்படுற ஒரு மரமா செயல்படுது, சாப்பாடு செய்யறதுக்கு விறவா செயல்படுது. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு புத்தியா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு கடவுளை உருவாக்க நினைப்பது எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை பாருங்க. அப்பேற்பட்ட நிலைமைக்கு தான் நீங்களும் நானே இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். இல்லையா? இது இஸ்ரவேல் ஜனங்கள்ல நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஆராதனை விட்டு நீங்க வேற எங்கேயாவது போறீங்கன்னா நீங்க உங்களுக்காக ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி இருக்கிறது தான் அர்த்தம். இல்லையா? ஒருவேளை உங்க குடும்பம் உங்க முன்னாடி நின்றுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு அந்த பொன் கண்ணுக்குட்டி. ஒருவேளை உங்க பிள்ளைங்க நின்னாங்கன்னா அதுதான் அந்த கண்ணுக்குட்டி. ஒருவேளை வீடு சுகம் இல்ல, எனக்கு பெரிய விசேஷத்துக்கு போறேன், எனக்கு அதுதான் முக்கியம் நினைச்சீங்கன்னா நீங்க யாரை வழிபடுறீங்க? ஆண்டவர் விட்டு போட்டு உங்களுக்கான பிடிச்ச ஒரு கண்ணுக்குட்டி தான் நீங்க வழிபட்டு இருக்கீங்க. அதுக்கு உயிர் இல்ல, சுவாசம் இல்ல, பேசாது, கேட்காது, நடக்காது. அதை வணங்குகிறவர்களும் அவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. இல்லையா? நீங்க அப்படிதான் இருக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. பேசாம ஊமையா கைகால் கட்டப்பட்டு அமைதியா படுத்த படிக்கல கிடந்தா அவங்களுக்கு பேர் என்னங்க? என்ன சிஸ்டர் அவங்களுக்கு பேரு? நீங்க உயிருள்ள தேவனை வழிபட வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஹோமோ ஸ்டேஜ்ல கிடக்கிறதுக்கு வரல. அப்ப நீங்க ஆராதனையை விட்டு நீங்க எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அப்ப உயிர் இல்லாத ஒரு பொருளை ஆராதிக்கிறதுக்கு நீங்க உள்ள போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது? வாசிங்க 8வது வசனம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவர் அழைச்ச வழி ஒண்ணு. நீ இதுலதான் வரணும், இங்கதான் செய்யணும்னு கர்த்தர் அழைக்கிறாரு. இவர்கள் என்ன பண்ணிட்டாருங்களா? வழியை விளக்கிட்டாங்க. நிறைய நேரத்துல இந்த காலை மாத்தி வைக்கிறது நமக்கு ரொம்ப பழக்கம். நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போறதுங்க. உங்களுக்கு விருப்பமானதுல கடவுளுடைய சித்தம் கிடையாது. சொல்லுங்க. யுவர் டிசைர் நாட் a God's will. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விருப்பம் இல்ல, கடவுளுடைய சித்தமா மாறாது. எனக்கு பிடிச்சதா கடவுளுடைய சித்தம் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயம் கிடையவே கிடையாது. கடவுளுடைய பிளான் வேற, உங்களுடைய விருப்பம் வேற. நிறைய பேருக்கு வாழ்க்கையில அதான் நடக்குது. நீங்க பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கடவுள் அதை விரும்புறதே கிடையாது. கடவுளுடைய சித்தம் அது கிடையவே கிடையாது. இந்த இடத்துல என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்குனாங்க. அது கடவுள் சொல்லி உருவாக்குனாங்களா? கடவுள் தான் பண்ண சொன்னாரா? அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்பா எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒண்ணு தேவை. நம்மளுடைய தேவைக்காக எதையும் செய்யக்கூடிய தரப்பினர் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ளேயே இருக்கிறாங்க. இல்லையா? இத்தனை வருஷம் கிறிஸ்துவ தெரிஞ்சு இவ்வளவு தூரம் ஆராதிச்சு நமக்கு பிடிச்ச பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா தவிர அதுல கடவுளுடைய சித்தம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு நாள் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆசை தான் நம்ம கண்ணை மறைச்சிடும். இல்லையா? கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு விருப்பப்படுங்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவர்கள் வழி விலகினார்களா. அவர்கள் போக வேண்டிய வழி வேற. இப்ப அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த இடத்தை விட்டு வேற வழிக்கு போயிட்டாங்க. நிறைய நேரங்களில் நம்மளுடைய பாதை என்ன பண்ணுங்க? நமக்கு பிடிச்சமான வழியில திரும்புது. ஒருவேளை நமக்கு பிடிச்சது திரும்புறோம், இல்லைன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காக திருப்பிக்கிறோம். எப்படிங்க? இன்னைக்கு அவர் கூப்பிட்டாருப்பா, என்ன பண்ணணும்? நான் இன்னைக்கு ஆராதனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க கூப்பிட்டாங்கிறதுனால அங்க போயிட்டு நான் அதுக்கப்புறம் வந்துடுறேன். இல்லையா? உங்களுடைய வழி விலகுச்சுன்னா நிலைமை என்ன? கீழே 20வது வசனம் வாசிங்க. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தார்கள். 28வது வசனம் வாசிங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த தனக்கு பிடிச்ச பிளானை போட்டு ஒரு குரூப் பிரிச்சது எத்தனை பேருக்கு? இப்போ கடைசி வார்த்தை 3000 பேர். 3000 பேர் ஒரு பிளானை போடுறாங்க. என்ன? எனக்கு பிடிச்ச மாதிரி கடவுள் வேணும், எனக்கு தெரிஞ்ச மாதிரி கடவுள் வேணும், நான் சொல்றதா அந்த கடவுள் கேட்கணும். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? நீங்க பண்ண கண்ணுக்குட்டியவே உடைச்சு தூளாக்கி தண்ணியில கடைச்சு குடிக்க கொடுத்து உடனே விட்டாங்க. அல்லேலூயா. நீங்க எப்ப ஆண்டவருக்கு விரோதமா காலை மாத்தி வைக்கிறீங்களோ, வழியை விளக்குறீங்களோ, நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களையவே அழிச்சு போடும். இல்லையா? அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. கடவுளுடைய விருப்பத்துக்கு மாறா நீங்க கையையோ காலையோ நீட்டி உங்க சிந்தனையை திருப்பி வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா எதை கடவுளா வழிபட்டாங்களோ அந்த கடவுளை உடைச்சு அவரை குடிக்க குடிச்சு வெட்டியா போட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அது கர்த்தருடைய விருப்பமும் கிடையாது, கர்த்தருடைய சித்தமும் கிடையாது. இல்லையா? எப்பெல்லாம் கர்த்தருடைய விருப்பத்துக்கு மாறா அவருடைய சித்தத்துக்கு மாறா நீங்க காலை வைக்கிறீங்களோ அப்பவே தெரிஞ்சுங்க, அதனாலேயே தான் நீங்க அழிய போறீங்க. இல்லையா?
வெளியே சொல்ற கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது அப்புறம்? இதுதானே நிகழ்வு. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மாறணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் உங்களால தப்பிக்கவே முடியாது. அதோடைய முடிவு எப்படி இருக்குங்க? யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா எழும்பினாங்களோ, யாரெல்லாம் அந்த கண்ணுக்குட்டி செய்யணும்னு நினைச்சாங்களோ அவங்க தோடத்தான் கொடுத்தாங்க. என்ன அவர் சொல்றாரு, ஆரன் சொல்றாரு, உங்க தோடு நகை எல்லாத்தையும் கல்வி கொண்டு வாங்க. அது சாதாரண மரத்துல கல்லுல செய்யல, பியூர் கோல்டு. எப்படிங்க? அவங்க குடிச்சது என்னதான்? கோல்டு குடிக்கிற அளவுக்கு அவங்க பாக்கியவான்கள். காரணம் என்னன்னா, அடுத்த நிமிஷம் அவங்க போக போறாங்க. ஏன்னா நமக்கு நல்லது நடக்குது, பயங்கரமா இருக்குது, நான் நல்ல உயரத்துக்கு போறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய முடிவு சமயமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க குடிச்சது என்ன? கோல்டன் வாட்டர். எப்படிங்க? அது செரிமானம் ஆகிறதுக்குலாம் டைம் இல்ல, அடுத்த நிமிஷமா உள்ளாரைக்கு வெட்டி போட்டாங்க. 3000 பேர்த்த வெட்டுறது யாரு தெரியுமா? கூட பிறந்த அண்ணன் தம்பி, வேற யாரும் வரல. காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு பட்சத்துல எவன் வெட்டுனானோ அவன் தான் அதுக்கப்புறம் பெரிய ஊழிக்காரனா மாறினான். யாரெல்லாம் கர்த்தர் பட்சத்துல லேவி குடும்பங்கிறது யாரு தெரியுங்களா? ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், அவங்க பயங்கர மோசமான ஆட்கள். ஆனா இப்ப ஊழியம் செய்யறக்கா கர்த்தர் பிரிச்சு எடுத்தது யாருன்னா லேவி கோத்திரத்தை தான். காரணம் என்ன? இந்த இன்சிடென்ட்னாலதான் லேவி கோத்திரத்தை கர்த்தர் பிரிச்சு எடுத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமா இவங்க எழும்பிட்டாங்கன்னு சொல்லி சொந்த அண்ணன், சொந்த தம்பி, சொந்த மாம மச்சன் பார்க்காம அத்தனை பேர்த்தையும் அழிச்சு போட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல கொண்ட பக்தி வைராக்கியம். கர்த்தருக்கு பிடிச்சது நெருங்கின ரத்தம் கிடையாது, கர்த்தர் மேல நீ விசுவாசமா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு புதிய ஏற்பாட்டுல சொல்லும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை யார் செய்யறானோ அவன் தான் என் அண்ணன் தம்பி, அவன் தான் அம்மான்னு சொல்லிட்டாரு. அவருடைய ரத்த பரப்போ உடன்பரப்போ கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல வரணும், அவருக்கு நண்பனா வரணும், அண்ணனா வரணும், தம்பியா வரணும், அம்மாவா வரணும். நீங்க எதை செய்கிறவர்களா இருக்கணும்? கர்த்தருடைய சித்தத்தை எவன் செய்யறானோ அவன் தான் ஆண்டவருக்கு உறவினர். மற்றபடி இல்லாதவன் அங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய நிலைமை என்னங்க? மரணம். கர்த்தருக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிளான்ல போனீங்கன்னா அந்த பிளானுக்குள்ளேயே நீங்க விழுந்துருவீங்க. அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, உங்களால தப்பவே முடியாது. கர்த்தர் நீங்க போடுற பிளானை விரும்புறது இல்ல, அவருடைய சித்தத்தை செயல்படுத்தி தான் விரும்புறாரு. நீங்க என்னதான் பிளானை போட்டாலும் முடிவு என்னதான் நடக்கும்? அவருடைய சித்தம் தான் நடக்கும். நீங்க அதுக்கு இடையில நீங்க அலைஞ்சு திரிஞ்சு படுற கஷ்டம்லாம் வீண் விருது. அது உங்களை நீங்களே அழைச்சுக்கிற அழைப்பு. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வழியை விட்டு விலகிறவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருமையில தான் போய் முடியும். அதனால உங்களுடைய விருப்பத்தை காட்டிலும் கர்த்தருடைய சித்தம் நடக்குதாங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. வாசிங்க இன்னொரு அதிகாரத்தை வெளிப்படுத்துற 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் கண்காணனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்ம என்னும் தீவிலே இருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருடைய திட்டத்தை எப்படி தெரிஞ்சு கொள்றது அப்படின்னா, சரி நான் இப்ப இங்க என்ன பண்றேன், வீட்டுல ஒரு சாதாரண ஓட்டு வீட்டுல இருக்கு. அப்ப கர்த்தருடைய திட்டம் என்னவா இருக்கு? இன்னும் ஒரு பெரிய பங்களால வச்சு, நிறைய கார் வச்சு, வேலையாட்களை வச்சு நான் நல்லா ஜாலியா வாழ்றதா கர்த்தருடைய திட்டமானா, இந்த இடத்துல அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். கர்த்தருடைய திட்டம் எப்படி வேணாலும் இருக்கலாம். யோவான் அவர் யாருங்க? ஒரு அப்போஸ்தலன், ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சவர். அவர் நிறைய நேரங்களில் இயேசுவை பத்தி ரொம்ப பகிரங்கமா பேசினாரு, ரொம்ப சாட்சியா நின்னாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் இயேசுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று சீசன். அப்படி நடக்கும்பொழுது ரோமர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் என்ன ஒண்ணுமே சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையில தூக்கி போட்டாங்க. எல்லா ஜனங்கள் முன்னாடி ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கொதிக்கிற எண்ணெயில தூக்கி யோவானை போட்டா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. என்னங்க, அதை பார்த்துட்டு அவர்களுக்கு ஆச்சரியம், என்னடா என்ன பண்ணாலும் சாக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த யோவானை என்ன பண்ணாங்கன்னா பத்மோன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. எப்படிங்க, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நாடு கடத்தி இப்போ இருக்கு அந்த ஐலாண்டு. அந்த இடத்துல யாருமே இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது, பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. ஒரு தீவுல கொண்டு போய் போட்டாங்க. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, யோவானை நம்ம தண்டிச்சிட்டோம், இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவனை தூக்கி தீவுல போட்டாச்சுங்கிறாங்க. 2வது வசனம் வாசிங்க. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஆமென். இந்த யோவானை எதுக்காக அந்த தீவுல கொண்டு போய் போட்டாங்கன்னா, இயேசு கூடவே இருந்தவர், அவர் இதெல்லாம் அற்புதத்தை செய்தார்ப்பா, நீங்க வாழ்க்கையை மாற்றுவார்னு அநேக பேருக்கு சுவிசேஷமா சொன்னதுனால அவர் மேல கோவப்பட்டு கொண்டு போய் தீவுல போட்டாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம், அப்ப ஆண்டவருடைய ஊழியம் செஞ்சு அவருடைய சீசனுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப கர்த்தருடைய திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். ஒரு சிலர் நல்லா வச்சு பார்க்கணும்னு பாக்குறாரு, ஒரு சிலர் எங்கதான் இருந்தாவனுங்க, என்ன பண்ணாலும் நம்மளுடைய கஷ்டத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், போராட்டத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. இது உங்களுடைய விருப்பத்துல வந்ததில்ல, தேவ சித்தத்துல வருகிறது.
அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்பது அதை யாராலுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு சில நேரங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். பாதை எப்படி இருக்குங்க? எப்ப நான் போறதெல்லாம் வாய்க்குதுப்பா. ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, நீதிமான் செய்யறது எல்லாமே வாய்க்கத்தான் செய்யும். ஆனா திட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையில நடக்கிறதே நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு சில நேரங்களில் வந்துட்டு தனிமை தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்டா இருக்கலாம். எப்படிங்க? இப்ப ஐலாண்ட்ல யார் இருப்பான்? தீவுல யார் இருப்பான்? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. எங்கேயோ விட்டுருவாங்க. அவர் தனிமையில உட்கார்ந்திருந்தார். தனிமை தண்டனை நினைச்சா அது கிடையாது, அது தேவ தரிசனம். அல்லேலூயா. சொல்லுங்க, தனிமை தண்டனை அல்ல, அதுதான் தேவ தரிசனம். நீங்க ஒரு சில நேரங்களில் தனிமையா இருக்குன்னு கவலைப்படாதீங்க, சோகப்படாதீங்க. ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த தனிமை ரொம்ப உபயோகப்படுகிறதா இருக்கலாம். அல்லேலூயா. 19வது வசனம் வாசிங்க. அதுல நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவித்தவைகளையும் எழுது. இதுக்கப்புறம் நீங்க வெளிப்படுத்தல் முழுமையா வாசிக்கலாம். வேதாந்தத்துல புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட முக்கியமான அந்த வெளிப்படுத்தல் ரெவல்யூஷன் யாருக்கு வந்தது தெரியுமா? இந்த யோவானுக்கு தான் வந்தது. எங்க வந்தது தெரியுமா? வீட்டுல படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வரல. எப்ப தனிமையில இருந்தாரோ அப்பதான் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை அவர் கண்டார். அல்லேலூயா. அப்ப தனிமையில இருக்கிறது கூட ஒரு சில நேரங்களில் தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு வசதியா இருக்கும். என் கூட யாருமே இல்லை. எத்தனை வருஷம் தான் நான் தனியா இருக்கிறது? ஒருவேளை வந்துட்டு வேதாந்தத்துல சொல்லப்படுகிறது, பிறக்கும் பொழுதே அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு, வழிபோக்குல நடுவுல தனியா விடப்பட்டவர்கள் உண்டு. அது ஆண்டவருடைய சித்தம். யாரை எப்படி வச்சிருக்க விரும்புறாரோ அப்படி விரும்புறாரு. ஆனா தேவ சித்தத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய தனிமை அது தரிசனமாய் மாறும். அல்லேலூயா. இந்த யோவானை எல்லாரும் நினைச்சாங்க இவன் எங்கேயோ காட்டுக்குள்ள கிடக்குறான்னு சொல்லி. ஆனா ஒரு மிகப்பெரிய எதிர்கால ரகசியத்தை சொன்னது யாரு? இந்த யோவான் தான் சொன்னார். இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள் இருந்த எந்த சீசர்களுக்கும் கொடுக்கல, வேற யாரும் பேசல. யார் தனிமையில தள்ளப்பட்டாரோ, யார் வெறுமையில இருந்தாரோ அவருக்கு இந்த தரிசனம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய திட்டம் என்பது நம்ம சொகுசா வாழ்ற வாழ்க்கை, ஜாலியா வாழ்ற வாழ்க்கை, எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிறது மட்டும் நினைக்காதீங்க. நிறைய நேரங்களில் நம்ம தனிமையில இருந்து கஷ்டப்பட்டு நமக்குள்ள வருகிற இடர்கள் கூட அது யாரால உருவாகிறது? கர்த்தர் கொடுக்கிற திட்டத்தினால வரும். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்மளை சுத்தி 10 பேர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தனியா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு அநேக பேர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்க கூடாதுன்னு ஒதுக்கிட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அநேக நேரங்கள் நீ செஞ்ச தப்பா கரெக்டா இருக்குன்னு உங்களை கூப்பிட்டு வேலை செஞ்சவங்க, ஏப்பா அவன்லாம் வேண்டாம், அவன் செஞ்ச வேலை சரியாகன்னு ஒதுக்கி இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய திட்டம் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பத்தை காட்டிலும் கர்த்தருடைய திட்டம் பெரிது. அதனால நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறது என்னன்னா, நல்ல வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான பாதை தான் கர்த்தருடைய திட்டம் நினைக்கிறீங்க. கிடையாது. யோபுடைய வாழ்க்கை இருந்த நிலைமை விட தலைகீழா மாறுச்சு. அது கர்த்தருடைய திட்டம் இல்லையா? யார் உருவாக்குனது அந்த திட்டத்தை? கர்த்தர் தான் உருவாக்குனாரு. ஏப்பா உனக்கு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமான செல்வ சீமான், 10 குழந்தைங்க, ஆடு மாடு திரளா இருக்குது. அவனுடைய செகண்ட் ஆஃப் என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை. புழுதியில உட்காந்து ஓட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறா? சாம்பலை தூவி சுரண்டிட்டு இருக்கிறா. அப்ப தேவ சித்தத்தை நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. விட்டு கொடுத்தவர்கள் என்ன மாட்டாங்களா? சும்மா பழமொழி மட்டும் நல்லா சொல்றாங்க. ஆனா கர்த்தருக்காக எதையும் விடுறது இல்ல, கர்த்தருக்காக எதையும் செய்யறது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துல விட்டு கொடுங்க. உலக மனுஷனுக்காக மற்றவங்களுக்காக எத்தனையோ செய்யறோம். எப்ப போயிட்டு போறப்பா நண்பனுக்காக விட்டு கொடுக்குறாங்க. என்னங்க, தன்னை சிநேகிக்கிறவர்களுக்காக விட்டு கொடுக்குறாங்க. முதலாளி சொல்லிட்டு இருப்பா, போயிட்டு போகுது விட்டுலாம். எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுக்குறீங்களே, கர்த்தருக்காக விட்டு கொடுக்குறீங்களா? நீங்க கர்த்தர் அவர் கொடுக்குற அழைப்புங்கிறது நிறைய நேரங்களில் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. யோவானுடைய வாழ்க்கையில கடுமையான பாதை கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். இல்லையா? இன்னொரு நபர் இருக்கிறார். ஆதியாகமம் 22வது வசனம். அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இன்னொரு திட்டத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. அந்த திட்டத்தோட பிளான் என்ன தெரியுங்களா? அது மர்டர் பிளான். என்னங்க மர்டர் பிளான்? யாருக்குங்க? அவங்க பையனை மர்டர் பண்றதுக்கு அவங்க அப்பா ரகசியமா கூட்டிட்டு போறாங்க. கர்த்தருடைய திட்டம் எப்படி இருக்குது பாருங்க. எப்ப நீ போய் பையனை கொன்று அப்படிங்கிறதா கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. யெகோவா தேவன் ஒரு நாள் மாம்ச பலி கேட்கறது இல்ல.
ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சோதிச்சு பார்க்கிறாரு. அந்த முதல் வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், கர்த்தர் சோதிப்பதற்காக ஒரு திட்டத்தை பண்றாரு. என்னங்க, உங்க வாழ்க்கையில நிறைய நேரங்கள் பிளான் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு எகெயின்ஸ்டாவே இருக்கு. அல்லேலூயா. இப்ப என்னாச்சு, ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக ஒரு 3 நாள் பிரயாணம். எப்படிங்க, கிட்டத்தட்ட அவர் எங்க போறோம்னா பெயர் சபால இருந்து எருசலேமில் தான் அந்த மலை இருக்குது. அவர் சொல்ற பாருங்க, ஒன் ஆஃப் த மவுண்டைன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன, நிறைய மலைகள் இருக்குது, நீ 3 நாள் ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துக்கு கர்த்தர் போக சொல்றாரு. எப்படிங்க, கர்த்தருடைய திட்டம் எப்படி பாருங்க, பிளான். ஒரு சில நேரங்கள்ல வீட்டு பக்கத்திலேயே சர்ச் இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்திலேயே இருக்கலாம், ஆனா நீ இவ்வளவு தூரம் தாண்டி வரணும் அப்படிங்கிறது யாருடைய பிளான்? ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு இல்லாத இடமா, அவர் ஆஸ்தி அந்தஸ்துள்ள செல்வ சீமானா இருந்தா எந்த இடத்துல வேணாலும் பலி செலுத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தர் மோரியா மலைக்கு நீ போப்பா, என்னங்க நீ இங்கிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் பிடிச்சு என்ன பண்ண, அங்க போய் நடந்து போய், அந்த காலத்துல வண்டி வசதி இல்லாத, கழுதி வச்சு அந்த மகனை வச்சு விறகு எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அவங்க நடந்து போய் அந்த இடத்துல தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தாலும் நிறைய மலை இருக்குது. அதுல சொல்றாரு, ஒரு பர்வதத்து மேல ஏறி, அந்த பர்வதத்து பேர் போட்டிருக்கா, மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனம் பண்ண. நான் குறிக்கிற மலை நிறைய இருக்குங்க. வெள்ள கோயிலுக்குள்ள ஒரு 30-40 சர்ச் இருக்கு. இயேசு சீக்கிரமாய் வருகிறார் சபைக்கு தான் நீ வரணுங்கிறது கர்த்தர் கொடுத்த பிளான். எப்படிங்க, நமக்கு பிடிச்சவங்க, தெரிஞ்சவங்க, பார்த்தவங்க, பழகினவங்க எல்லா பக்கம் இருக்கலாம், வழி நடுவே இருக்கலாம். அப்ப கர்த்தர் குறித்த ஒரு இடத்துக்கு தான் பலியை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நீங்க எங்க வேணா போலாம், எங்க வேணா ஜெபிக்கலாம். ஆபிரகாம் நினைச்சிருந்தா வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பலிபீடத்தை கட்டிக்கலாம். அந்த காலத்துல ஆலயம் கிடையாது, எங்க வேணா பலிபீடத்தை கட்டி எந்த இடத்துல வேணாலும் பரிசுத்தம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரோட திட்டம் என்னங்க, வயசான ஒரு 120 வயசு ஆகுது அவர் எப்படி நடந்து 3 நாள் வாப்பா, நீ என்ன ரொம்ப ஜாலியா படுத்து தூக்கிட்டு போய் எடுத்து என்ன பண்ண, வயசான முடியாத ஒருத்தரை 100 மீட்டர் நடக்க வச்சு 3 நாள் பிரயாணம் பண்ண வைக்கிறாரு. நமக்கு இன்னைக்கு என்ன வந்துருச்சு, பைக்ல பல்சர் வந்துருச்சு, கார்ல BMW ஆடின்னு வந்துருச்சு. அப்படி அமுத்தி பிடிச்சா ஏசிலேயே வந்து இறங்கலாம். அவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியல, வர்றதுக்கு முடியுது. கூட்டிட்டு போனா கையில் இருக்குன்னா கூட்டு போற கார் இருக்குது, டாக்ஸி இருக்குது, என்னென்னமோ வசதிகள் இருக்குது. ஆனா நம்மளால வர முடியல. காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நீங்க கொடுத்த பிளான்ல நல்லா தான் இருக்குது, நான் அடுத்த வாரம் போய்க்கிறேன், இந்த வாரம் என்னால கொஞ்சம் முடியல. ஏன்னா கர்த்தருடைய பிளான் வேற, நம்மளுடைய விருப்பம் வேற. இப்படிதாங்க நிறைய இடத்துல நடக்குது. காரணம் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய அழைப்புக்கு காரணம் சொன்னீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி நிலைமை தான். யாருக்கு கண்ணுக்குட்டி, எந்த கண்ணுக்குட்டி சொல்றதுன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட்ல ஏற்பட்ட கண்ணுக்குட்டி நிலைமை தான் நமக்கு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற பிளான் என்னைக்குமே மாத்த நினைக்காதீங்க. அவர் கொடுக்குறாருன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். ஆபிரகாம் கொடுத்து கூட்டு வர்றாரு. கீழே வாசிங்க, ஒரு இடத்துல இருந்தே வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு சின்ன டெஸ்டுக்கு நீ உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுறியா அப்படிங்கிறதுக்கு 3 நாள் நடக்க வச்சு பையனை கொலை செய்யறதுக்கு கத்திவே தூக்கிட்டாரு. நம்மள ஆண்டவர் பிளான் சொல்லும் போது இல்லைங்க ஆண்டவர் ஸ்கிப் பண்ணிடலாம், நீங்க வேற பிளான் இருந்தா சொல்லிருங்க அப்படின்னு. ஆனா இவர் பாருங்க எவ்வளவு பொறுமையா சொல்லும் போது கேட்கிறாரு. ஒரு அப்பங்கிட்ட உன் பையனை பலி செலுத்தினா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவரு சரி ஓகேப்பா ஏதோ ஆண்டவர் சொல்றாரு கேட்டுட்டாரு. 1 நாள் 2 நாள்ல 3 நாள் நடக்கிறாரு. கடைசி மலை உச்சிக்கு போறாரு. கையை காலை கட்டி கத்தி வாங்குற வரைக்கும் கத்துற அமைதியா இருக்கிறாருங்க. நீங்க ஆண்டவர் சாதாரணமா மட்டும் கடை ஓட்டுறாதீங்க. அல்லேலூயா. உங்களை கடைசி வரைக்கும் நீங்க நிலை நிக்கிறீங்களான்னு சோதிச்சு பாப்பாரு. கத்தி தூக்குனாடி கத்திரா பயந்துட்டாரு. இவன் என்னடா பயங்கரமான ஆளா இருக்கிறான், என்ன நான் சொல்றது கேட்டு பையனே கொலை பண்ண போறான்னு ஆவேன் பையனை கையை போடாதுன்னு தடுத்து அடிச்சு பிடிச்சு கையை பிடிச்சு நிறுத்துறாரு. அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு விசுவாசியா நம்ம இருக்கிறோமா சொல்லுங்க. இந்த அளவுக்குள்ள கர்த்தர் கொண்டு போக மாட்டாரு. ஏதோ சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பாரு. அதை தாக்கு பிடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு என்ன ஆயிருங்க, மூச்சு தப்பு பிடிச்சு ஐயோ இதெல்லாம் ஆகாதுடாப்பா, இந்த உபதேசம் பயங்கர கடினமா இருக்குது, நம்ம இனி என்ன பண்ணலாம், வாரம் ஃபுல்லா போய் இவருடைய சத்தியத்தை கேட்டா ரொம்ப கடுமையா இருக்குது, மாசத்துல ஒரு 2 நாள் மட்டும் போய்க்கலாம், எப்படிங்க பிளெக்சிபிளான டைம் மட்டும் போய்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆபிரகாம் அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் நின்னாரு. கர்த்தர் பார்த்து சொன்னாரு, ஏப்பா கையை நிறுத்துப்பா, எதையாவது பண்ணி தொலைஞ்சிடாத. அல்லேலூயா. இவன் ஏதாவது பண்ண கர்த்தர் தான் பதில் சொல்லணும். காரணம் என்னன்னா அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன். இன்னைக்கு நீங்க பூமியில உட்கார்ந்துருக்குது, இன்னைக்கு இந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்குது சும்மா வரல, உங்க பலத்தினாலேயோ சாப்பிட்ற சாப்பாட்டுலயோ வரல. கர்த்தர் உங்களை தீர்மானிச்சு முன்குறிச்சு நித்திய ஜீவனுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி ஸ்டீபனை உட்கார வச்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க எதையாவது பண்ணிட்டீங்களா, அது கர்த்தர் தான் பதில் சொல்லியாங்க. அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் விடவே மாட்டார். இன்னைக்கு உங்களை என்னைக்கு தாயின் கர்ப்பத்துல உங்களை உருவாக்குனாரோ கூட்டு போய் பரலோகம் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய பொறுப்பு. அது வரைக்கும் கர்த்தரை துக்கப்படுத்துறது யாரு? நீங்க ஜாலியா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதுதான் செய்றீங்க. ஒவ்வொரு டைம் நீங்க வழிவிட போகும்போது யாரை தான் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? கர்த்தர் தான் பதில் சொல்லி அவங்க சாத்தா கூட சண்டை போட்டாங்க. ஏப்பா அவன் உடுப்பா, இந்த வாரம் தான் தப்புண்டா, அடுத்த வாரம் சரியாவா. இன்னைக்கு நான் என்ன பண்றேன், எரு போடுறேன், நான் பராமரிக்கிறேன். இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம், கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா வெட்டி போடலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் உங்களுக்காக பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேன். எப்பவாவது நீ நல்லதை செய்வ அப்படின்னு. ஆனா 70 வயசு 80 வயசு ஆனாலும் ஒரு சிலர் அப்படியே கல்லு மாதிரியே உட்கார்ந்துருந்தா எப்படிதான் கர்த்தர் கிரியை செய்வார்? எப்படியாவது உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதா யாருடைய விருப்பம்? கர்த்தருடைய விருப்பம். கீழே வாசிங்க 16வது வசனத்துல இருந்து. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய திட்டம்ங்கிறது பையனை பலி கொடுக்கிறதோ, உங்களை கஷ்டப்படுத்துறதோ, உங்களை கவலைப்படுத்தி கண்ணீர் சிந்த வைக்கிறதோ இல்ல. கர்த்தருடைய திட்டம்ங்கிறது பெருசு. இந்த திட்டத்தை ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, உன் நிமித்தம் பூமியில் உள்ள அனைத்து வம்சங்களும் அப்படின்னு என்னங்க, இங்க பிறக்கிற குழந்தையில இருந்து இதுக்கப்புறம் பூமியில வர அத்தனை யாரால ஆசீர்வதிக்கப்பட்டோ, யாரு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினாங்களோ அவங்களால தான் ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. உங்க சந்ததி உங்க பிள்ளைங்கள யாரால ஆசீர்வதிக்கப்படுது? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற திட்டத்தை நீங்க பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய பிளான போடுறதுல ஆரம்பம் வந்து எப்படி இருக்குங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் சிரமமா இருக்கு, ரொம்ப கடைபிடிக்கிறதுல முடியாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த திட்டத்தின் முடிவுல கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் மிகவும் பெருசு. எப்படிங்க, நான் உன்னை பயங்கரமா ஆசீர்வதிச்சார் கர்த்தர். அப்ப கர்த்தருடைய திட்டத்துக்கு நீங்க வழி ஒத்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, வழி விலகாம கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை சும்மா பெற்றுக்கொள்ளலாமான்னா, அந்த ஆசீர்வாத பகுதியில் இது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய திட்டத்தை யார் செய்யறாங்களோ அவங்களால தான் என்ன பண்ணிக்க முடியும் ஆசீர்வாதத்தை. அதுக்கு இல்லாம 1000 ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி, 1008 வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் உங்களுடைய திட்டத்தை விட்டு நீங்க வழி விலகினா அந்த ஆசீர்வாதம் உங்களால. உபாகம் 11வது அதிகாரம் 1வது வசனமா, கர்த்தர் உன்னை இப்ப இருக்கிற நிலைமை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். சொன்னது உண்மைதான். ஆனா நீங்க கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றவே இல்லையே. கர்த்தருடைய பிளான ப்ளூ பிரிண்ட ஓரமா வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்குள்ள ஒரு பிளான போடுறீங்க. எப்படிங்க, அது ஒவ்வொருத்தர் வாரத்துக்கு போடுவாங்க, ஒவ்வொருத்தர் மந்த்லி பிளானர் இருக்கு, வீக்லி பிளானர் இருக்கு, ஒருத்தர் டெய்லி பிளானர் போட, ஒருத்தர் ஒரு சில 10 நிமிஷத்துக்கு ஒருக்க எழுதிட்டே இருப்பாங்க. இப்ப இதை செய்யணும். நீங்க என்ன பிளான போட்டாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யலன்னு சொன்னீங்கன்னா நீங்க போட்ட பிளான் எல்லாம் என்னங்க, விருதா, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப கர்த்தருடைய திட்டத்தை முதலாவது நீங்க செய்ய பிரயாசப்படுங்கள். நம்மளுடைய பிளான் வேண்டாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொன்னேன், நீங்க உங்களுக்கான ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறீங்க, அது நடக்காது. ரெண்டாவது, கர்த்தருடைய திட்டம் ஒரு சில நேரங்களில் கடினமா இருக்கு, ஆனா முடிவு நிச்சயமா எப்படி இருங்க, ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்ப நான் எப்படிப்பா கர்த்தருடைய திட்டத்தை தெரிஞ்சு கொள்றது, எப்படி நான் அந்த வழியில போறது? திட்டம் தெரியணும் இல்லையா? திட்டமே தெரியலனா அவருடைய வழியை நடக்க முடியுமா? அப்ப கர்த்தர் ஒரு சிலருக்கு ஒரு திட்டத்தை வைக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அப்ப நீதிமானுக்கும் உத்தமனுக்கும் சன்மார்க்கனுக்கு தான் கர்த்தர் நல்லவரான்னு கேட்டா கிடையாது. அவர் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையா அல்லாமல் சுகமானவனுக்கு வைத்தியம் தேவையில்லை. அப்ப கர்த்தர் யார் மேல திட்டத்தை செயல்படுத்த விரும்புறாருன்னு சொன்னா நம்ம மேல. இப்ப கர்த்தரை தவிர யாரும் நீதிமான் கிடையாது, கர்த்தரை தவிர யாரும் நல்லவன் கிடையாது. அப்ப நம்ம எப்படிப்பா அந்த திட்டத்தை பெற்றுக்கொள்வதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ கொஞ்சத்துல வாசிங்க அந்த வசனத்தை, மத்தேயு 25:23. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் தெரியுமா வேணுங்க, கொஞ்சத்துல நீ உண்மையா இரு. எப்படி நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பிறக்கும் போது எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டா பிறந்தோமா? பிறப்புலையும் கிடையாது, வளர்ப்புலையும் கிடையாது, இப்ப வாழ்றதுலையும் கிடையாது. நம்ம யாராவது பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்பா எங்கிட்ட கரை திரை ஒன்றும் இல்லப்பா சொல்ல முடியுமா? கர்த்தரை தவிர யாரும் சொல்ல முடியாது. அப்ப நான் எப்படி ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்தி, ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே நீ எங்கூட வந்து பிரவேசி. ஆண்டவருடைய சமூகத்துல பிரவேசிப்பதற்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும். இல்லையா? உங்களுக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்தா போதும். கொஞ்ச நேரம் வாரம் ஃபுல்லா வேலை செய்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறது கொஞ்ச நேரம், வாரம் ஃபுல்லா ஏதோ வேலைக்கு போறோம், கொஞ்ச நேரம் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கு. இல்லையா? கர்த்தருக்கு பர்ஃபெக்டா இருக்கு. அப்படிதான் சொன்னேன் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது நல்லவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு பூமிக்கு வந்தார். எங்களை பாவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் முதலாவது பாவி. இல்லையா? அப்ப எவனுமே பர்ஃபெக்ட் கிடையாது.
நீங்களும் சரி, முன்னாடி நிக்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாரும் நீசனும் குப்பையும் தான். அப்ப கர்த்தர்ட்ட, ஆண்டவரே, என்னோட நீர் வச்சிருக்கிற திட்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னா முதலாவது செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்க. மனம் திரும்புறதுனா என்ன? ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, விட்டுட்டீங்க, இப்ப ரூட்டை மாத்திட்டீங்க. என்ன பண்ணாங்க? வழியை விலகி அவர்களுக்கு பிடிச்ச கண்டுபிடி உருவாக்கிட்டாங்க. இப்ப நீ வழி விலகுனா பரவாயில்ல, நீ நேரா திரும்பி வான்னு கர்த்தர் சொல்றேன். இல்லையா? பேதுரு வாழ்க்கையில ஒண்ணு நடந்தது. வாசிக்க மத்தேயு 26:33 வாசிங்க. அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாராலும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. பேதுருவுடைய விருப்பம், பேதுருவுடைய பிளான்ல என்ன தெரியுமா? யார் சொன்னாலும் சரி, ஆண்டவரே, நான் இந்த கிறிஸ்துவை விட்டு நான் மாற மாட்டேன். நான் சாகுற வரைக்கும் என்ன பண்ணுவேன்? இயேசு தான் கும்பிடுவேன், சர்ச்சுக்கு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நியூ இயர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெபம், ஆண்டவரே, இனிமேல் இந்த வாரம் முழுவதும் நான் தடையா பண்ண மாட்டேன், 6ஆவதுக்கு வந்துருவேன். எங்கேயாவது ஒரு பக்கம் போகணும், இல்லை ஏதாவது விசேஷம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம? ஆண்டவரே, நான் இன்னைக்கு போயிட்டு அப்புறமா வந்துடுறேன். ஆண்டவரே, நீங்க போட்ட திட்டம் என்னாச்சு? உங்க பிளான் என்னாச்சு? பேதுரு அப்படிதான் சொன்னார். ஆண்டவரே, யார் பண்ணாலும் சரி, ஆண்டவரே, நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னான். அடுத்த வருஷம் வாசிங்க. அதற்கு பேதுரு, இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன். நம்மளுடைய விருப்பம் வேற, கர்த்தருடைய சித்தம் வேற. அல்லேலூயா. எல்லா டைமும் பாசிட்டிவாவே நடக்குன்னு நினைக்காதீங்க. பேதுரு மேல தப்பே இல்லை, உண்மையை தான் சொன்னா. ஆண்டவரே, நான் உண்மை மறுதளிக்கவே மாட்டேன்னு. ஆனா கர்த்தருடைய சித்தம் என்னதுங்க? ஏப்பா, இன்னைக்கு கோழி கூவுறதுக்கு முன்னாடி 3 டைம் என்னை மறுதளிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை யாராலையும் தீர்மானிக்க முடியாது. யாராலுமே இப்படித்தான் நடக்குமான்னு யோசிக்க முடியாது. அந்த பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான சோதனை வந்தது. ஆபிரகாம் வாழ்க்கையில எப்படி சோதனை வந்ததோ அதே மாதிரி பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தர் கூடவே இருந்தவன் கர்த்தரை தெரியலன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் சூழ்நிலை பிரகாரம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை மறுதளிக்கிறதுனா யாரும் அப்படி போறதில்ல. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மற்ற வேலையை செய்யறது, அது கூட மறுதளிக்கிறதுக்கு சமம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரதை விட்டு போட்டு வேற எங்கெல்லாம் நேரம் செலவு பண்றீங்களோ நீங்க கர்த்தரை மறுதளிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கேன். அப்ப பேதுருக்கு நமக்கு விருப்பம் தான், சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். ஏன் வாரத்துல 7 நாள் வச்சாலும் வரணும்னு ஆசைதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை பரிசுத்தப்படுத்தவும் உன்னை நீதிப்படுத்தவும் இன்னைக்கு நீ கர்த்தரை நீ மறுதளிக்கணும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில நம்ம ஆனா மறுதளிக்கிறது சாதாரண விஷயம். எல்லாருமே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறோம். ஒரு சில நேரங்களில் கர்த்தருக்கு பிடிக்காத செய்யறோம், நமக்கு பிடிச்ச வழியில போறோம். அப்படியே போயிட்டா நித்திய ஜீவனுக்கு போயிடலாம், போக முடியாது. நீங்க மனம் திரும்ப வேண்டியது அவசியம். கடைசி வசனம் வாசிக்க 70. அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அப்போ நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு சில நேரங்களில் கர்த்தருடைய சித்தத்தை யாராலுமே மாற்ற முடியாது. ஒரு சில நேரங்களில் அது நமக்கு முன்கூட்டியே தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை முன்கூட்டியே கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை என்ன பண்ணனாலும் அதை மாற்றவே முடியாது. என்னங்க மாத்த நீங்க அனுபவிங்கன்னு விட்டுட்டு போயிடுவார் கர்த்தர். எப்படிங்க? நீ பட்டதுக்கு நீ செய், நீ துன்பப்பட. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதத்தில் சொல்லப்படுது, அதாவது உன்னை தண்டிச்ச ஆனாலும் உன்னை என்னால மன்னிக்க முடியும் அப்படிங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. தண்டனையில இருந்து யாராலுமே தப்ப முடியாது. ஆனா கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னா திரும்ப நம்ம அந்த பாவத்துக்குள்ள நம்ம விழத்தள்ள மாட்டோம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பாருங்க, பேதுருக்கு விருப்பம் தான் ஆண்டவரை மறுதளிக்க கூடாதுன்னு, ஆனாலும் மறுதளிச்சான். இப்ப மனங்கசந்து அழுகிறான். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. தப்பு செய்கிறவன் எல்லாரும் மனுஷன் என்ன பண்ணுவான்? தப்பு செஞ்சதான் தெரிவான், விழுகிறவன் விழுந்துதான் தெரிவான். ஆனா இந்த இடத்துல பேதுரு மனங்கசந்தா, நீ எப்ப ஆண்டு வழி விலகுனது உண்மைதான், மாறினது உண்மைதான், கர்த்தாவே என்னை மன்னிங்கன்னு எப்ப அவருடைய சமூகத்துல திருப்புறீங்களோ பேதுரு வாழ்க்கை அதுக்கப்புறம் தலைகீழா மாறுச்சு. பயங்கரமா நின்று பிரசங்கம் பண்ணானா, யாரு கர்த்தரே இல்லைன்னு மறுதளிச்சானோ போய் ஒரு இடத்துல ஜெபிக்கிறோம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. அலங்கார வாசல்ல போறான், உடம்பு எந்திரிச்சு நிக்கிறான், பிச்சைக்காரன் சுகமடைகிறான், அவருடைய நிழல் பட்டு சுகமானவங்க எத்தனையோ பேர். பயங்கரமான அற்புதங்கள் பேதுரு வாழ்க்கையில். சிறைச்சாலையில தூக்கி கொண்டு போய் போடுறாங்க, ஆண்டவரே அவரை வெளியே கூட்டிட்டு வர்றாரு. இல்லையா? கடைசியா அவர் மறிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிச்சாரு. சிலுவையில தான் பேதுருவை அடிக்க சொன்னாங்க. பேதுரு சொன்னாரு, நான் இயேசுவை போல நேரம் அடிப்பதற்கு பாத்திரம் நல்லன்னு. பேதுருவை தலைகீழா சிலுவையில் அடிச்சாங்க. இல்லையா? அப்போ நம்ம தப்பு செய்யறது எல்லாருக்கும் வாழ்க்கையில சகஜம். எப்படிங்க? ஆண்டவர் விட்டு வழி விலகிறது எல்லாத்து வாழ்க்கையில சகஜம். ஆனா இந்த இடத்துல பேதுரு ஒண்ணு செஞ்சாரு, மனங்கசந்து அழுதாரு. அல்லேலூயா. ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்குன்னு கேட்ட அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய திட்டத்தை விட்டு இன்னைக்கு நீங்க வழி விலகி போயிட்டே இருக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்ன சான்ஸ்? மனம் திரும்புங்க. அல்லேலூயா.
பரவாயில்ல, தப்பு செஞ்சது பரவாயில்ல, போயிட்டு போகுது. கர்த்தர் அதுக்காக தான் சிலுவையில மரிச்சார். எதுக்கு தெரியுமா? நீ தப்பு செஞ்சவன்பா, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாதுன்னு கர்த்தரே சிலுவையில மரிச்சார். இல்லையா? அப்ப உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி, ஒருவேளை வழி விலகி போயிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கண்ணுக்குட்டியை நீங்க உருவாக்கி இருக்கலாம். அந்த கண்ணுக்குட்டியை உடைச்சு குடிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை பக்கத்துல இருக்கிறவனே வெட்டி கொல்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நீ மன்னிங்கன்னு மனம் திரும்பி. இல்லையா? மனம் திரும்புகிறவர்களுக்கு என்ன சமயமா இருக்குதாமா? பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யமே ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. கர்த்தருக்கு நீங்க மனம் திரும்புறது தான் முக்கியம். போன வழியிலேயே போயிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. தப்பு செஞ்சதெல்லாம் இருந்துட்டு போகுது. கர்த்தர்கிட்ட முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க மேல திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவர் தயாரா இருக்கிறார். இல்லையா? நீங்க ரெடியா இல்லாம உங்க மேல திட்டத்தை ரெடி பண்ண ஆண்டவர் செயல்படுத்த முடியுமா? நீங்க எப்ப ஐம் ரெடின்னு சொல்றீங்களோ அப்பதான் கர்த்தர் உங்க மேல திட்டத்தை செயல்படுத்த விரும்புவார். இல்லையா? சொல்றீங்களா? ஐம் ரெடின்னு சொல்லிடுவீங்களா? இன்னைக்கு இதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிரசங்கத்துல சொன்னேன், ஐ எம் ரெடின்னு சொன்னவங்க அன்னைக்கே இருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்படுத்தினீங்களான்னு தெரியல. அல்லேலூயா. அப்ப நீங்க எப்ப ரெடியா இருக்கிறீங்களோ அப்ப உங்க என்ன பண்ண முடியும்? உங்க திட்டத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். அப்ப எல்லாருக்கும் வாழ்க்கையில திட்டம் இருக்குதுங்க. பிளான் இல்லாம யாருமே உருவாக்கப்படல. இந்த பூமியில உருவாக்குன எல்லா உயிருக்கு என்ன இருக்குது? ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை நீங்க ஒருவேளை வழியை மாத்தி போனீங்கன்னா அது வேற மாதிரி செயல்படும். கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி உயரத்துல வைப்பார். இல்லையா? அதனால தனிமை ஒரு சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோதனைகள் ஒரு சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நேரங்களிலும் சாதகமான வழியை கர்த்தர் திட்டத்துல உருவாக்குவது கிடையாது. அப் அண்ட் டவுன் இருக்குதான் செய்யும். இல்லைங்களா? மேடுன்னு இருந்தா என்ன இருக்கு? பள்ளம் இருக்கு. அப்ப வாழ்க்கை எல்லாருக்கும் வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் இருக்குது. அது கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள வந்தா நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. அல்லேலூயா. வியாதிங்கிறது எல்லாத்துக்கும் வரும். ஆனா கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வியாதினால பெரிய ஆபத்து வராது உங்களுக்கு. கர்த்தர் உங்களை பாதுகாத்து லகுவா உங்களை நடத்துவார். எப்படிங்க? தாங்கிக் கொள்ள பலனையும். எல்லாத்துக்கும் பாடுகள் இருக்கு. ஆனா கர்த்தருடைய திட்டத்துல ஒரு சின்ன சின்ன லிபரேஷன் இருக்கு. எப்படி இருக்குங்க? கொஞ்சம் உங்களை தூக்கி பிடிச்சுக்குவார். விழுகும் பொழுது அவர் ஷோல்டர்ல போட்டு உங்களை தூக்கிட்டு போவார். அப்ப கொஞ்சம் பெயின் எப்படி இருக்குங்க? அப்ப கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மட்டுமே நீங்க பிரயாசப்படுங்க. அப்ப இந்த கர்த்தருடைய திட்டத்தை ஒருத்தருக்கு மட்டும் ஆண்டவர் ரிவீல் பண்ணுவார். எப்படிங்க? ஒரு சில நேரங்களில் நமக்கே நிறைய திட்டங்கள் தெரியாது. அப்படியே கண்ணை கட்டி காத்து விட்ட மாதிரி இருக்கு. ஏப்ப போற போக்குல போறப்பா. என்ன நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாளைக்கு நடந்தா பாத்துக்கலாம் போ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது உங்க திட்டமே கிடையாது. கர்த்தர் உங்க எல்லா வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை செயல்படுத்த விரும்புறார். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இல்லையா? அப்படி மோசேயோட வாழ்க்கையில ஒரு திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்தினார். அதை மோசேக்கு மட்டுமே ரிவீல் பண்ணார். வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க 32வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த நாளில் தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரிம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீங்கள் சீன் வனாந்திரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் விஷயத்தில் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தை சொன்னாரு. மோசேட்ட சொன்னாரு, எப்ப நான் கானான் தேசத்துக்குள்ள உன்னை நான் கூட்டிட்டு போறேன் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனா மோசேவும் கூட்டிட்டு போகல. இப்ப யாருங்க? மோசே ஒரு இன்எலிஜிபிள் பர்சன் அந்த பிளேஸ்க்குள்ள போறதுக்கு. ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை அவன் பார்க்காம செத்துறக்கூடாதுன்னு தூக்கி மலை மேல கூட்டு போய் காட்டுறாரு. ஒரு இந்த சீக்ரெட் வேற யாருக்குமே தெரியாது. யாருங்க? கானானை இந்த மலை மேல இது மேல ஏறி பார்த்தா கானான் தெரியுங்கிறது மோசேக்கு மட்டும் தான் தெரியும். மோசே மேல ஏறி காட்டி அப்படியே எடுத்துக்கிட்டார். இல்லையா? சீக்ரெட் ஒரு சில நேரத்துல செயல்படாமையே போயிரு. யார் வாழ்க்கையில தெரியுமா? அவர் ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? மோசே நீ பேசுங்கிறக்க அடிச்சிட்டாரு கண்மலைய. அதனால ஒரு சின்ன விஷயத்தினால மோசேவால கர்த்தர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற முடியல. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ பொக்குன்னு போயிருவேன். நான் என்ன பண்றது? நான் போட்ட பிளான நீ பாரு. கூட்டி கொண்டு போய் மலை மேல நிறுத்தி இதுதான் காணான், நீ பாத்துக்கோ, நீ உள்ளுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி அதே மலையிலேயே மோசேவை கர்த்தரே அடக்கம் பண்ணிட்டார். இதுவரைக்கும் மோசே இருக்கிற அந்த கல்லறையோ அவர் மரித்த இடமோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு வார்த்தை ஹிஸ்டரியில சொல்லும்போது சொல்றாங்க, ஒருவேளை மோசேவுடைய கல்லறையை கண்டுபிடிச்சிட்டா அவரை கடவுளை தொழுவ ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தையே இல்லாம மறைச்சிட்டார். இல்லையா? ஏன்னா மோசே தான் 40 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினான். கர்த்தருக்கு அடுத்தது நின்னது மோசே தான். கர்த்தரை யாருமே பார்க்க முடியாது. மோசே சொல்றதா சத்தியம், மோசே சொல்றதா வார்த்தை. அப்படிப்பட்டவர் விட்டுருவாங்களா?
இன்னைக்கு சாதாரண ஒரு மனுஷன் போய் ஒரு இடத்துல நின்னால வணங்க ஆரம்பிச்சுறாங்க. மோசே தான் கர்த்தருக்கு பிரதிபலனா இருந்தாரு, பிரத்யட்சமா வெளிப்பட்டாரு. அதை தெரியக்கூடாதுன்னு கர்த்தர் செய்தார். ஒரு சில நேரங்கள் உங்கள் திட்டம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை யார் பாக்குறாங்களோ, யார் வழி நடத்துறாங்களோ அவங்களுக்கு திட்டம் தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. மறைமுகமா சொல்றதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கலாம். நேரடியா சொல்ற உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். இல்லையா? உங்களுக்கே அது தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு அடுத்த நாள் நடக்கிறது முந்தின நாள் நைட்டே கர்த்தர் சொல்வார். இது யாருக்குன்னா இது ஊழியனுக்கு கொடுத்த பங்கும் சுதந்திரமா இருக்கு. இல்லையா? ஏன்னா ஒரு மேய்ப்பனுக்கு ஆண்டவர் ஏமாத்தில செய்ய மாட்டார். எப்படிங்க உங்க வாழ்க்கையில திடீர்னு ஐயா இப்படி நடந்து வச்சியா நீங்க சொல்லி தெரியணுங்கிறது இல்ல, உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் வெளிப்படுத்துவார். இல்லையா? அப்போ இந்த விஷயத்த ஒரு சில நேரங்களில் என்ன பண்ண முடியாது, சீக்கிரட்டா ஐயா உங்களுக்கு நாளை காலையில் இது நடக்க போது நீங்க போய் தப்பிச்சுக்குங்க. மோசேக்கு கானானுடைய ரூட்டை தெரியும். மலையை விட்டு இறங்கி இருந்தா அடுத்த 2 நாள்ல கானானுக்குள்ள பிரவேசிச்சிருப்பாங்க. ஆனா மோசே சொன்னாரு, சொல்ல கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் திட்டம் சீக்கிரட் தான். எப்படிங்க உங்களுக்கு வச்ச திட்டத்தை ரிவீல் பண்ண முடியாது. அதை நீங்களா பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில நேரங்கள்ல அது போற ரூட்ல நீ போய் கத்துக்கணும் ஆண்டவர் விடலாம். ஆனா கர்த்தருடைய தாசனுக்கும் ஊழியர்களுக்கும் கட்டாயம் உங்க திட்டத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர் வெளிப்படுத்தியே தீர்வார். உங்க வாழ்க்கையில் நடக்குது எதர்ச்சியா நடக்குது, எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நடக்க போற முன்கூட்டியே நடக்கிற விஷயத்த நிறைய நேரங்களில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இல்லையா? போன வாரத்தில் ஒரு நபர் சர்ச்சுக்கு வந்தார், பத்திரிக்கை கொடுத்துருக்கு. அவர் யாருன்னா என்னுடைய நண்பர் தான். நாங்கள ஸ்கூல் படிக்கும் போது இருந்து ஒன்னா இருந்தோம். அப்புறம் இருந்துட்டு திடீர்னு வந்தாப்புல ஒரு இடையில ஒரு 10 வருஷம் ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாப்புல, சர்ச்சுக்கு வரல. அப்புறம் திடீர்னு பார்த்தா போன வாரத்தில் வந்தார். வந்துட்டு ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம்னாப்புல. அப்புறம் என்ன பண்ணா பத்திரிக்கை கொடுத்துட்டு சொன்னாப்புல இந்த பாப்பா பேர் தெபோரால்னு போட்டிருந்தது, அப்புறம் மற்ற பேர் போட்டிருந்தது. அப்போ சொல்றப்பல பாப்பாக்கு இங்கே வந்துதான் ஜோமணி பேர் வச்சது, நீ தான் பேர் சொன்னேன்னா. நான் எப்போ சொன்னேன்னா 7 மாசமா பிள்ளைக்கு பேர் வைக்கல, அந்த அந்த பாப்பா தான் இந்த பேர் வைக்கணும் இதையே போடுங்கன்னு சொல்லி நம்ம சபையில தான் பேர் வச்சது. குழந்தை பிறக்கும் போது பேர் வச்சவன் கல்யாணம் ஆகும்போது வர்றான். காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவங்க விருப்பப்படுறாங்க. இதுதான் கர்த்தருடைய திட்டம். பேர் வச்சது ஜோமணி, நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப அதெல்லாம் கூட மறந்துடுச்சு. ஆனா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறது தெரியுமா? அந்த பொண்ணு இப்போ 7 மாசத்துல பேர் வச்சுட்டு போனவங்க இப்ப கல்யாணத்தப்ப பத்திரிக்கை கொடுத்து வந்து சொல்றப்ப முத பத்திரிக்கையே இங்கதான் வைக்கிறாப்லையா. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப கர்த்தர் ஒருத்தர் மேல ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னு சொன்னா அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாத்த. இந்த 5 வருஷம் நான் அவங்கள்ட்ட பேசுனதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஆனா அன்னைக்கு வந்து முத பத்திரிக்கை சர்ச்சில் தான் கொடுக்கணும்னு சொல்ற, நம்ம சபைக்கு வரதும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன, இந்த பிள்ளைக்கு இங்கதான் பேர் வச்சது, இங்கதான் வளர்ந்தான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி அந்த பேரை போட்டிருக்காங்க. இல்லையா? ரிஜிஸ்டர்ல எங்கேயுமே அந்த பேர் இல்லை. அவங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும், ஓ இதுதான் கர்த்தர் சொன்ன பேரான்னு சொல்லி. இல்லையா? அப்படி நிறைய நேரங்களில் நம்ம சபையை விட்டு வெளியே போகிறவர்கள பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காலத்துல கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த இடத்துல என்ன ஆகணும், வந்துதான் ஆகணும். அது எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தையும் கர்த்தருடைய திட்டமும் ஒரு நாளும் ஒருபோதும் மாறவே மாறாது. இந்த மோசே இறந்ததுக்கு அப்புறம் 30 நாள் மோசேக்காக துக்கம் கொண்டாடினாங்க. அடுத்த 3ஆவது நாள் யோர்தானை தாண்டி கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அப்ப மோசே இறந்ததுக்கு அப்புறம் 3 நாள் பிரயாணத்துல கானானுக்கு போயிட்டாங்க. ஆனா அதற்காக அவர்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது, 40 வருஷம். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் உங்க திட்டம்லாம் ஜப்பு இழுக்கிற மாதிரி இருக்கும், பெருசா இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முடிவு சீக்கிரம் வரும், அது நன்மையானதா இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம விருப்பத்துக்கு போற மாதிரி ஒரு ஷார்ட்கட் எல்லாம் பிடிக்காதீங்க. ஒரு சில நேரங்கள் ரூட் பெருசா இருக்கலாம், அதுல நிறைய நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கும். கத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புறாரு இல்லைங்களா? நிறைய விஷயங்களை நீ கத்துக்கிட்டு வாழ்ந்து சொல்லி ஆண்டவர் பிரவேசிக்க ஆண்டவர் விருப்பப்படுறார். கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். உன்னை எகிப்துல இருந்து கூட்டு வந்து உன்னை அங்க கொண்டு போய் விட்டுருந்தா உனக்கு என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. என்னங்க, அங்க உழைக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, படுத்த இடத்துலயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப கர்த்தர் பாக்குறாரு, நீ இதெல்லாம் உனக்கு தகுதிப்படாது, நீ பக்குவப்படு அப்படின்னு சொல்லி 40 வருஷம் சுத்த வைக்கிறேன். இல்லையா? நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஒருவேளை ஆபிரகாம் மாதிரி 3 நாள் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி 40 வருஷம் இருக்கலாம். அதாவது என்னன்னா ஷார்ட் பீரியடா இருக்கலாம், இல்லைன்னா லாங் பீரியடா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய திட்டம் மகத்தானது. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்துக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய திட்டத்தை செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நம்ம பிடிச்ச ரூட்டை தயவு செய்து பிளான் பண்ணாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஓடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு நாள் உழுகிற நிலைமைக்கு போக வேண்டாம். ஆண்டவரே இது உங்களுடைய திட்டம் இருந்தா, சிம்பிளா சொல்லணும், உங்களுடைய சித்தம் இருந்தா இதை செய்யுங்க ஆண்டவரே. இல்லையா? அப்படி அவர் கருத்துல கொடுத்துருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் பாக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதே பாக்கியம். அவருடைய திட்டத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
அதனால இப்ப ஏதாவது பிளான் எழுதி வச்சிருந்தீங்கன்னா பிளானுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு எழுதுங்க, கர்த்தாவே இது உமக்கு சித்தமானார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம், எவ்வளவு வேணா பிரயாசப்படலாம், கர்த்தருக்கு சித்தம் உள்ளவனை தான் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு சித்தமானா இதை செய்யுங்க. அல்லேலூயா. குருடன் கூட அதான் சொன்னான், ஆண்டவரே அவன் குருடன் தான், கர்த்தருக்கு அவனுக்கு கண்ணை கொடுக்கணுங்கிற விருப்பம் தான், ஆனா கேட்டாரு நான் உனக்கு சுகம் கொடுப்பேன்னு நினைக்கிறியா, கர்த்தாவே உமக்கு சித்தமானா செய்யுங்க. குருடனுக்கு கண்ணை கேட்கறது விருப்பம் தானே, இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்றா, ஆண்டவரே சித்தம்னா எனக்கு கண்ணை கொடுங்க ஆண்டவரே. அப்போ அவ்வளவு நெருக்கத்துல கர்த்தரை முகத்துக்கு முகமா பார்த்தவனே கர்த்தருடைய சித்தத்தை கேட்கிறானா, அப்ப நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? கர்த்தருடைய சித்தத்தை கேளுங்க. கர்த்தருடைய சித்தத்தை கேட்டா உங்க வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. அதனால எந்த பிளான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சித்தத்துக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி செய்யறதுனால ஒரு தப்பும் கிடையாது. அதனால தாமதமாகலாம், ஆனா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகத்தான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதனால இந்த பீரியட் நீங்க வெயிட் பண்ற பீரியட் தனிமையான பீரியட், ஒருவேளை வந்துட்டு தனியா இருக்கிற பீரியட், சொந்த பந்தம் இல்லாம நம்ம ஆர்டர் போடுறதுக்கு ஆள் இல்லாம நீங்க வேலை இல்லாம நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, ஐயா எனக்கு வேலையே இல்லையா சும்மா இருக்கிற, இதெல்லாம் இன்குபேஷன் பீரியட். எப்படிங்க? கானானுக்குள்ள போறதுக்கு கானான்ல காலை வச்சு அடுத்த நாள் தான் ஆண்டவர் மன்னாவை நிறுத்தினார். இல்லையா? அப்ப ஆண்டவர் உங்களை போஷிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்துக்குள்ள காலை வச்சு உங்களுக்கு நன்மை கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இல்லையா? அதனால கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேல வச்ச திட்டம் மிகவும் பெரியது. அதற்கு பாத்திரவான்களா மாறணும்னா என்ன பண்ணணும்? மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஏதாவது வழிய ரூட்டை மாத்தி போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கே என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இன்னைக்கு தான் சாப்பாடு பண்ணணும், கடைக்கு போகணும், கடையை திறக்கணும், ஏதாவது பிளான் வச்சுக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் துணி எடுக்கணும், அன்னைக்கு தான் வந்துட்டு லீவ் கிடைக்குது, இந்த எல்லா பிளானையும் மூட்டி என்ன பண்ணிருங்க? கட்டி ஒரு ஓரமா வச்சிருங்க. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, எல்லா காரியமும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. எல்லாம் என்ன பிளான் சொல்லிக்கலாம். நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல நாள் காலை வேளையில இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே ஜெபிக்க ஆராதிக்க துதிக்க கர்த்தரை ஏற்படுத்தி கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ராஜா உங்களுடைய திட்டத்தை செய்வதில் நாங்க ஏதாவது குளறுபடி செய்திருந்தா, வழியை விலக்கி இருந்தா, கர்த்தாவே இந்த நாள்ல மனம் திரும்பி நீர் போட்ட திட்டத்துக்கும் நீர் போட்ட பிளானுக்கு நாங்க வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எப்பவுமே உங்களுடைய பிளான் எங்களை குறிச்சுதானே உங்களுடைய திட்டம் மகத்தானது ராஜா. ஒருவேளை சத்துரு எங்களை மனசை மாற்றி மற்ற கடுமையான பாதைகளை நடத்தினா கர்த்தருடைய கரம் எங்களோட இருக்கட்டும். திரும்ப ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதைகள் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அதன் பிரகாரம் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.